அண்மைச் செய்தி. சென்னையின் பல்வேறு பகுதிகளில் பலத்த தரைக்காற்று வீசி வருவதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். சென்னையின் பல்வேறு பகுதிகளில் பலத்த தரைக்காற்று வீசி வருவதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். இதுகுறித்து பட்டினப்பாக்கத்திலிருந்து நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் லாவண்யா. வணக்கம் லாவண்யா, கள நிலவரம் என விரிவான தகவல். வணக்கம். காலை முதற்கொண்டு சென்னையினுடைய பல்வேறு பகுதிகளில் தரைக்காற்றினுடைய வேகம் அதிகரித்து காணப்படுகிறது. அதிலும் குறிப்பாக மெரினா, பட்டினப்பாக்கம் கடற்கரையை சுற்றியுள்ள இடங்களில் தரைக்காற்றினுடைய அளவு அதிகரித்து காணப்படுகிறது. மே 4ஆம் தேதி தமிழ்நாட்டில் அக்னி நட்சத்திரம் தொடங்கிய நாளிலிருந்து மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்த போதிலும் ஒரு சில மாவட்டங்களில் தொடர்ந்து வெயிலினுடைய தாக்கம் மக்களை வாட்டி வதைத்து வந்தது. தலைநகர் சென்னை மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளில் ஒரு வாரமாக வெயிலினுடைய அந்த கோர தாண்டவத்தால் பொதுமக்கள் பாதிப்படைந்த ஒரு சூழலில் தற்பொழுது இந்த தரைக்காற்றினுடைய வேகம் அதிகரித்திருப்பதால் ஒரு குளிர்ந்த வானிலை, குளிர்ந்த சூழலானது நிலவி வருகிறது. இன்று காலையிலிருந்து சென்னையில் வெயில் எட்டி பார்க்காமல் வானம் இருள் சூழ்ந்து காணப்படுவதால் பொதுமக்கள் எப்போது மழை வரும் என எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சூழலில் தான் இருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக கடற்கரையில் இருக்கக்கூடிய மணல் துகள்கள் அனைத்தும் சாலையில் கிடைக்கிறது. வாகன ஓட்டிகள் வாகனத்தை செலுத்துவதற்கே மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். சென்னையில் தரைக்காற்றினுடைய வேகம் அதிகரித்து உள்ளதால் குளிர்ந்த சூழல் நிலவி வருகிறது. தரைக்காற்றினுடைய வேகம் அதிகரிக்க கடற்பரப்பில் இருக்கக்கூடிய அந்த மணல் துகள்கள் சாலைக்கு வரக்கூடிய அந்த நிகழ்வை எல்லாம் பார்க்க முடிகிறது. பொதுமக்களுக்கே இது ஒரு புதுமையான ஒரு சூழலாக இருக்கிறது. ஏனென்று கேட்டால் மே மாதம் வெயிலினுடைய தாக்கம் தான் அதிகமாக இருக்கும், அக்னி நட்சத்திரம் இருக்கிறது என்று இருக்கக்கூடிய ஒரு சூழலில் சட்டென்று மாறிய இந்த வானிலையால் பொதுமக்கள் சற்று ஒரு நிம்மதி அடைந்திருக்கிறார்கள் என்றே கூறலாம். ஏனென்று சொன்னால் சென்னையில் வெயில் மண்டையை புழக்கக்கூடிய அளவிற்கு இருக்கும். 100 டிகிரி செல்சியஸை தாண்டியும் வெயிலினுடைய அளவானது பதிவாகி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இன்று காலை முதற்கொண்டு வானம் மேகமூட்டத்துடன் இருண்டு காணப்படுகிறது. ஒரு குளிர்ந்த காற்று நிலவி வருகிறது. அதிலும் குறிப்பாக கடற்கரை பகுதியை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில் எல்லாம் தரைக்காற்றினுடைய வேகம் அதிகரித்து காணப்படுகிறது. இன்னும் நேரம் செல்ல செல்ல தரைக்காற்றினுடைய வேகம் அதிகரிக்கும், மழை வருவதற்கான சாத்தியங்களும் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் சென்னை எண்ணூர் கடற்கரை பகுதியிலுமே காலை முதற்கொண்டு வழக்கத்திற்கு மாறாக கொந்தளிப்புடன் கடல் காணப்படுவதாகவும் தகவல்கள் கிடைத்திருக்கிறது. சென்னை வானிலை ஆய்வு மையத்தை பொறுத்தவரை அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையிலும் காலை 10 மணிக்குள் செங்கல்பட்டு, சென்னை, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், திருவண்ணாமலை, வேலூர் மற்றும் விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்து வருகிறது. அதிலும் குறிப்பாக தரைக்காற்றினுடைய வேகம் நேரத்திற்கு நேரம், அதாவது நேரம் கடக்க அதிகரித்து கொண்டே இருக்கிறது. பொதுமக்களுக்கு இது ஒரு புதுமையான ஒரு வானிலை நிகழ்வாக இருக்கிறது. இருப்பினும் தரைக்காற்றினுடைய வேகம் அதிகரிக்கும் பொழுது மழை வருவதற்கான சாத்தியங்களும் நிறைய இருக்கிறது. பட்டினப்பாக்கத்திலிருந்து நேரலையில் இணைந்து விரிவான தகவல்களை வழங்கியமைக்க நன்றி லாவண்யா.